தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 39வது நாளில் கெத்செமனே ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையில் வெற்றி சிறந்த நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 39ஆம் நாள் தியானமாக கெத்செமனே ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். வேதம் 2 முக்கியமான தோட்டங்களை பற்றி சொல்கிறது. ஒன்று ஏதேன் தோட்டம், அது மகிழ்ச்சியின் இடம் என்று பொருள்படும். ஆதி பெற்றோராகிய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எல்லா ஆளுகையையும் அவர்களுக்கு கொடுத்தார். தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணி தோட்டத்தில் காணப்படுகின்ற எல்லா விருட்சத்தின் கனியையும் அவர்கள் புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்ற கட்டளையையும் கொடுத்தார். ஆனால் ஆதி பெற்றோர் வஞ்சிக்கின்ற சத்துருவின் ஆலோசனைக்கு செவி கொடுத்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். தேவனுடைய மகிமையையும் இழந்து போனார்கள். அவர் கொடுத்த ஆளுகையையும் மற்ற அனைத்து நன்மைகளையும் கூட இழந்து போனார்கள். அதற்கு பதிலாக சாபத்தையும் வேதனையையும் கஷ்டத்தையும் சம்பாதித்தார்கள். 2வது தோட்டம் கெத்செமனே தோட்டம். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக இன்னொரு தோட்டத்திற்கு வந்தார். அது கெத்செமனே தோட்டம் ஆகும். கெத்செமனே என்றால் எண்ணெய் செக்கு என்று அர்த்தம். ஒலிவ விதைகளை செக்கிலே ஆட்டி ஒலிவ எண்ணெய் எடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளை, உபத்திரவங்களை, வேதனைகளை தன் ஆத்துமாவிலே அனுபவித்து தன்னையே பிழியப்பட ஒப்பு கொடுத்த இடம். ஜெபத்திலும் தன்னை நொறுக்க சித்தமானார். பாடுபடுவதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே கசக்கி பிழியப்பட்டு தன் இரத்தம் முழுவதையும் நமக்காக ஊற்றி கொடுப்பதற்கு முன்பு அங்கே தன் சீஷர்களோடு ஜெபிக்கும்படி கடந்து வந்தார். பிதாவை நோக்கி, இந்த பாடுகளின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி பிதாவினுடைய பூரண சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார். ஏதேனில் முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையினால் இழந்த அத்தனை நன்மைகளையும் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளின் மூலமாக நாம் சுதந்தரிக்க அது ஏதுவாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் மூலமாக நாம் சுதந்தரிக்க அது ஏதுவாயிற்று. ஆம், கெத்செமனே தோட்டம் நம்முடைய அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தான் மேல் பெறப்போகின்ற வெற்றிக்கு முன்னோடியாக அவர் ஜெபித்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை அழகாக நமக்கு விளக்கி சொல்கின்றது. இன்றைக்கும் புனித வெள்ளியை அனுசரிக்கின்ற இந்த நாளில் கெத்செமனே ஜெபமாகிய அர்ப்பணிப்பின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில்தான் முதன் முறையாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். கெத்செமனே தோட்டத்தில் தன் மரணத்தை எண்ணி மிகுந்த வேதனையோடு அவர் ஜெபம் செய்த போது அவருடைய வியர்வை இரத்த துளிகளாக விழுந்தது. ஒரு மனிதனுக்கு வியர்வை இரத்த துளிகளாக வெளியேறுவதை மருத்துவ ரீதியாக ஈமோஹைட்ரோசிஸ் ஆர் ஈமாட்டிட்ரோசிஸ் என்று சொல்லுவார்கள். மிகுந்த அதிர்ச்சி அல்லது கலங்கத்தக்கதான மனநிலையிலே ஒருவர் இருக்கும்போது இரத்த நாளங்கள் வெடித்த நிலையிலே இப்படி நடக்குமாம். ஸ்வெட் போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தோலில் கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான சிறு சிறு துவாரங்கள் வழியாக வியர்வை வெளியே வரும். இதை குறித்து மருத்துவ ஆராய்ச்சியாளர் ஒருவர் சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் வியர்வை இரத்த துளிகளாக வெளிவந்தபடியினால் இரத்தம் நீரை காட்டிலும் அடர்த்தியாக இருக்கும். அந்த சிறிதான துவாரத்தை கிழித்து கொண்டுதான் இரத்தம் வெளியே வர வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் படுகின்ற பாடுகளை
வேதனைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான ஊசிகள் ஒரே வினாடியில் குத்துகின்றதைப் போல சரீரம் முழுவதும் அத்தனை வேதனைகளும் வலிகளும் உண்டாகுமாம். இப்படியாக அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து நரம்புகள் புடைத்து வியர்வையோடு இரத்தம் கசிந்து வந்திருக்குமானால் அவர் எவ்வளவு நொறுங்குண்ட பலியாக ஜெபித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். சிலுவையில் பாவ நிவாரண பலியாக அர்ப்பணிக்கிறதற்கு முன்பாக கெத்சமனே தோட்டத்திலே ஜெபத்திலே மன்றாட்டிலே அவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் மானிடர்களாகிய நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. தேவ மனிதனாகிய ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களை குறித்து நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒருமுறை ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் ஆவியின் வரங்களுக்காக உபவாசித்து போராடி ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் கர்த்தர் அவரிடம் வந்து, என்னோடு கூட கெத்சமனிக்கு ஜெபிக்க வருவாயா, என்னுடைய ஜெப பாரத்தை பகிர்ந்து கொள்ள வருவாயா என்று அழைத்தாராம். உடனே அவரும் சரி என்று தன்னுடைய ஜெப அறைக்குள் பயபக்தியோடு நுழைந்தாராம். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவருடைய ஜெப அறை கெத்சமனே தோட்டமாய் மாறியிருந்தது. ஒலிவ மரங்களின் நடுவே உள்ள ஒரு சிறிய குன்றின் அருகில் இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டிருந்தார். முகம் குப்புற விழுந்து ஜெபித்ததினால் அவரை சுற்றிலும் இரத்த வேர்வை சிந்தி கிடந்தன. இயேசு கிறிஸ்துவின் அருகிலே ஓரல் ராபர்ட்ஸ் முழங்கால் படியிட்ட போது அவர் தம்முடைய கரத்தை நீட்டினார். அந்த கரமெல்லாம் இரத்தம் தோய்ந்திருந்தது. அடுத்த நிமிடம் கர்த்தர் ஓரல் ராபர்ட்ஸ் அவர்களுடைய காதுகளை திறந்தார். உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கதறி அழுது ஜெபிக்கின்ற ஜெப சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்டதாம். பிள்ளைகளை இழந்து இளம் தாய் கதறுகின்ற கதறல், பல துரோகங்களால் உடைந்த உள்ளத்தோடு கதறும் கதறல், பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்ற ஊழியக்காரருடைய கதறல், வியாதியின் கொடுமையை உக்கிரத்தை தாங்க முடியாமல் வேதனையோடு கதறும் கதறல், பிசாசின் கோர பிடியில் சிக்கிக்கொண்டு மீண்டு வர முடியாமல் தவிக்கின்ற கதறல். இப்படி உலகத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் மத்தியிலே ஜனங்கள் கதறும் கதறலின் சத்தங்கள், அழுகையின் ஜெபங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததாம். 3 நாட்களாக இரவும் பகலும் அதை கேட்டு ஜெபித்து கொண்டே இருந்தாராம். அதன் பின்புதான் அவருடைய ஊழியத்திலே ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது என்று அந்த புத்தகத்தில் குறிக்கப்பட்டிருந்தது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கெத்சமனே உங்களை ஊக்கமான ஜெபத்திற்கு அழைக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தின் மேன்மை, குடும்பத்தின் ஆசீர்வாதம், குடும்பத்தின் சாட்சி, இந்தியாவின் எதிர்காலம் உங்களது கெத்சமனே அனுபவத்தையே சார்ந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் உள்ள கெத்சமனே தோட்டத்தை தன்னுடைய ஜெப இடமாக தெரிந்து கொண்டார். லூக்கா 22:39 சொல்கின்றது, அவர் தமது வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். லூக்கா 4:16 சொல்கின்றது, அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். மார்க்கு 10:1 சொல்கிறது, அவர் வழக்கத்தின்படியே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். என கண்பானவர்களே, சில காரியங்களை நாமும் கூட வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆலயத்திற்கு போவது, ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை ஊழியத்திலே பயன்படுத்துவது என்று ஆவிக்குரிய காரியங்களை நாம் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் உங்களுக்கு கெத்சமனே ஜெப அனுபவம் தேவை. இந்தியா இயேசுவுக்கு சொந்தமான நாடாய் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய வீடு கெத்சமனேயாக மாற வேண்டும். நீங்கள் தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் கெத்சமனே அனுபவத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கெத்சமனே ஜெபம் உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற கொந்தளிப்புகளை அமர பண்ணும், புயல் காற்றுகளை ஓய பண்ணும். ஜெபிக்க ஜெபிக்க அந்தகாரத்தின் அஸ்திபாரங்கள் நொறுங்கி போகும், சாத்தானுடைய ராஜ்யம் எல்லாம் உடைந்து சிதறி போகும். உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவர்கள்
ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்து போவார்கள். கெத்செமனே நமக்கு நினைவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு காரியம் தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதாகும். லூக்கா 22:42 சொல்கிறது, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபம் நமக்கு 3 காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. ஒன்று, தேவ சித்தத்தை அறிந்து அதற்காக ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய முழுமையான சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை செய்வதற்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டவர்கள் அநேகராக இருந்தாலும் அந்த சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஒரு சிலர்தான். அர்ப்பணிப்பின் ஜெபம் என்பது தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். இது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நேரம், நம்முடைய திறமைகள், ஆஸ்திகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் என அனைத்தையுமே தேவனுடைய கரத்தில் ஒப்படைப்பதை குறிக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவன் சுய சித்தத்தை கொடுத்திருக்கின்றார். மனிதனுடைய விருப்பங்கள் அனைத்தும் சுய சித்தத்திலிருந்துதான் வெளிவருகின்றன. சாதாரண ஒரு மனிதனை சாத்தான் தன்னுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுகின்றான், அடிமையாக்குகின்றான், ஆட்கொள்ளுகின்றான். பாருங்கள், லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் தன்னுடைய சொந்த பெயரை கூட சொல்வதற்கு அந்த பிசாசுகள் அனுமதிக்கவில்லை. மனித சித்தம் சாத்தானின் சித்தம் இருக்கின்றது போல பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவின் சித்தமும் இருக்கின்றது. யோவான் 4:34 தன்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே தன்னுடைய போஜனமாயிருக்கின்றது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கெத்செமனே தோட்டத்திலே முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய சித்தத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்டாலும் கூட பிதாவின் முழு பரிபூரண சித்தத்திற்கு அர்ப்பணித்து, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் செய்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். என கண்பானவர்களே, உங்களுடைய விருப்பங்களை கர்த்தருக்கு ஜெபத்திலே தெரிவிப்பது தவறல்ல. உங்களுடைய விருப்பமும் கர்த்தருடைய விருப்பமும் ஒன்றாயிருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் அதை உங்களுக்கு தந்தருளுவார். ஒருவேளை உங்களுடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பத்திற்கு வேறுபடும் போது உங்களுடைய விருப்பத்தையே நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் அடம் பிடிக்காமல் கர்த்தரின் சித்தத்திற்கு ஒப்புவித்து ஜெபிப்பது நல்லது. ஏனென்றால் உங்களுடைய வழிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய வழிகள் 1000 மடங்கு மேன்மையானவை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கின்றதோ அவ்வளவு உயரமாய் உங்கள் மேல் கர்த்தருடைய அன்பும் அவருடைய கரிசனையும் அவருடைய கரையும் அவருடைய கிருபையும் அதிகமாயிருக்கின்றது. கெத்செமனே தோட்டத்திலே பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சரியான திட்டத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது அது தேவனுக்கு பிரியமானதாகவும் நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நித்தியத்தின் ஆசீர்வாதத்தையும் தருவதோடு மட்டுமல்லாமல் நாமும் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக விளங்குவோம். கெத்செமனி தோட்டம் நமக்கு நினைவுபடுத்துகின்ற மற்றொரு காரியம், கெத்செமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டதின் உச்ச கட்டத்தை எட்டினார் என்று சொல்லலாம். 12 சீஷரில் ஒருவரான யூதாஸ் காரியோத் கர்த்தரை புறக்கணித்து முத்தத்தினால் காட்டிக் கொடுத்தான். மன வியாகுலமடைந்த அவருக்கு எவ்வளவு ஜெப உதவி தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஆனால் அவரோடு சேர்ந்து ஜெபிக்கவும் அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒருவரும் முன்வரவில்லை. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் தூங்கி விழுந்தார்கள். கன நித்திரையின் ஆவி அவர்கள் மேலிருந்தது. அவர் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி, வாருங்கள், 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஆனால் 1 மணி நேரம் கூட
அவர்களால் இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய ஜெபத்தில் தாங்க முடியவில்லை. யோவான் 16:32 இதோ நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கின்றது என்று இயேசு தாமே முன்னறிவித்திருந்தார். யோவான் 1:11 சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள், ஆலயத்தில் பணிவிடை செய்கின்ற ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியை போல கைது செய்தார்கள். ஒரு கள்வனை பிடிக்க வந்திருக்கிறதை போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே என்று வேதனையோடு கேட்டார். இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லோருக்குமே நன்மை செய்கிறவராய்தான் சுற்றி திரிந்தார். அவர்கள் மேல் மனதுருகி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வந்தவர்களோ அவர் மேல் கொஞ்சமும் இரக்கமோ தயவோ பாராட்டவில்லை. ஏசாயா 53:3 சொல்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். என கண்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட உங்களுடைய குடும்பத்தாராலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் நம்பின மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அந்த நேரம் கெத்செமனே நாயகனை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் அன்போடு ஓடி வந்து, என் மகனே, என் மகளே, நீ தனியாயில்லை, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று அன்போடு உங்களை தேற்றுவார். கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்ட போது பிதாவானவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவரை தேற்றினார் இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் கெத்செமனே நாதருடைய ஐக்கியத்தை மாத்திரம் விட்டுவிடாதிருங்கள். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின போது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பரிந்து பேசினார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு இதய துடிப்பும் ஜனங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும், பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் ரத்தம் சிந்தும் போது ஜெபித்துக் கொண்டிருந்தபடியினால் அவருடைய ரத்தம் பிதாவை நோக்கி, பிதாவே, என் பிள்ளைகளை ஜெப வீரர்களாய் மாற்றும், விண்ணப்பத்தின் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும் என்று கதறி ஜெபித்திருக்கலாம். ரத்தம் சிந்திக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து கொண்டும் இருந்த அவர் ஒரு வினாடி கண்களை திறந்து நித்திரை மயக்கத்தோடு இருந்த சீஷர்களை பார்த்து, என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார். இத்தனை நாட்களாக ஜெபத்தை குறித்ததான செய்தியை கேட்டு ஜெபிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கின்றேன். தனியாய் ஜெபித்தால் சோர்ந்து போவீர்கள். தனியாய் ஜெபித்தால் சத்துரு நம்முடைய எண்ணங்களை சிதற பண்ணுவான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அதனால் கெத்செமனே சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரோடு இணைந்து ஜெபித்தால் உற்சாகமாக, சோர்வடையாமல் பல மணி நேரங்கள் நம்மால் ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் கரம் கோர்த்து ஜெபிக்கும் போது, தேவனே, உம்முடைய கெத்செமனே ரத்தம் தரையிலே விழுந்து வீணாகி விடக்கூடாது, அது என் உள்ளத்தில் விழட்டும், ஜெபிக்க முடியாதபடி எனக்குள் இருக்கின்ற காரிருளை அகற்றி போடட்டும், ஜெப ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் எனக்குள் கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய கையை பிடித்து அவரோடு ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கும் போது அவர் தம்முடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். நீங்கள் அவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தையும் தருவார். சகரியா 12:10 நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று வாக்களித்தபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையுமே அவர் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் கண்ணீரின் ஆவியினாலும் நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கின்ற ஆவியினாலும் நிரப்புவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவருமே இயேசுவுக்காய் ஜெபிக்கின்ற ஜெப வீரராய் விளங்குவீர்கள். God bless you. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த லென்த் காலத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள்
உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் ஜப வாழ்வையை உயிர்ப்பிக்கிறதாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை மலர வைக்கிறதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜப குறிப்பை குறித்து நாம் தியானித்தோம். தேவனுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கெத்சமனி ஜபம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. துயரங்களும் சந்தோஷங்களும் நிறைந்ததாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் போல என்று சொல்லலாம். அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிறவர்கள் அநேகமாய் இருப்பார்கள். அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓட துவங்குகிறது பெரிதல்ல, அந்த ஓட்டப்பந்தயத்தை எப்படி முடிக்கிறோம் என்றுதான் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவுதான் நாம் யார், நம்முடைய அனுபவம் என்ன, நம்முடைய திறமை என்ன, நாம் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் என்று நம்முடைய அடையாளத்தை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. படிக்கிற மாணவர்கள் நன்றாக படிக்கலாம், ஆனா அந்த பரீட்சையில எவ்வளவு மார்க் எடுக்கிறத வைத்துதான் எப்படி படிச்சாங்க அவர்களுடைய அடையாளம் வெளிப்படும். அதே போல ஒரு டாக்டர் பேஷண்ட்ஸுக்கு பலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், ஆனா அந்த பேஷண்ட் எந்த அளவுக்கு சுகத்தை பெற்று இருக்கிறாரோ அதுதான் அவருக்கு ஒரு அடையாளத்தை தரும். எனக்கு அன்பானவர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு அடையாளமாக இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 23:46 படிப்பினானால், பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, நம் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். யோவான் 13:1 சொல்லுகிறது, முடிவு பரிந்தும் அவர் அன்பு கூர்ந்தார். கெத்சமனி தோட்டத்திலே மிகுந்த வியாகுலத்தோடு தன் படுப்போகிற வேதனை எண்ணி வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்ட போது அப்பொழுது ஒரு ஜபம் செய்தார். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கமானால் நீங்க கூடும் என்று சொல்லிட்டு மறுபக்கம் யோசித்தார். பிதானவர் இதற்காக தானே என்னை உலகத்துக்கு அனுப்பினார் என்று எண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆகினும் என்னுடைய சித்தம் இல்ல, உம்முடைய சித்தமாக கடவுது என்று தேவனுடைய சித்தத்திற்கு அவர் அர்ப்பணித்தார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் தேவனை பிரியப்படுத்துவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தன் மனதிலே பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் எதற்காக என் மகனை பலி செலுத்த சொல்லுகிறார்? கேள்விகள் இருந்த போதிலும் அவர் பிரயாணப்பட்டு போனார். அங்கேதான் ஆபிரகாமுடைய நீதி விளங்கினது. நீதி விளங்கினதை பார்த்த தேவன் அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். உன்னையும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆமன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கும் போது தேவனிடத்திலிருந்து தயவு பெறுகிறோம், தேவனிடத்தில் நன்மை பெறுகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கை சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறும் என்று வேதவசனம் சொல்கிறது. அதில் அவை குறித்து யோசிப்போம், சிந்திப்போம். சந்ததிக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக வாய்க்காலாக இருக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் சாதாரண பலவீனம் உள்ளவர்கள். சின்ன சின்ன காரியத்திற்கு நாங்கள் சோர்ந்து போறோம். சின்ன சின்ன காரியத்தில் உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி போய் விடுகிறோம். உம்முடைய திட்டத்தை, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்க நன்மைகளை பெற்றிருந்த போதிலும் பல நேரத்தில் அதை மறந்து போய் விடுகிறோம். ஆனாலும் எங்கள் குறைகளை பாராமல் நேசிக்கிற சுத்த கண்ணரே, எங்கள் பலவீனங்களை மாற்றி எங்கள் குறைகளை நீக்கி சம்பூர்ண நன்மையினால் மேன்மையினால் எங்களை நிறைத்தரும். உள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவேன் என்று சொன்னதே, அப்படியாக எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமென்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இது ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் யூடியூப்ல இருக்கிற கமெண்ட்ஸ், இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? ஆதலால் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக. God bless you. Amen and amen.